உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா வாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இது நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான வாழைப்பழ ரோஸ்ட். கன்னியாகுமரி மாவட்டம், கேரளா சைடுகள்ல எல்லாம் டீ கடைகள்ல சூப்பரான ஒரு பழ ரோஸ்ட் இருக்கும். உள்ளாடி அவனை வச்சு ஸ்டஃப் பண்ணி சூப்பரா பொரிச்சு வச்சிருப்பாங்க. வீட்ல எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைப்பழம் ரோஸ்ட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வாழைப்பழம், முக்கியமா ஏத்தன் வாழைப்பழம் தான் நல்லா இருக்கும். அதுலயும் இந்த மாதிரி நல்லா பழுத்த வாழைப்பழமா இருக்கணும். இது வெளியூர்கள்ல எல்லாம் நேந்திர வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இது ஏத்தன் வாழைப்பழம்னு சொல்லுவோம். பழம் நல்லா பழுத்தாதான் பழம் ரோஸ்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். நான் 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கூட 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது உள்ளாடி ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக 1 கப் அவல். கூடவே ஒரு 3/4 கப் நாட்டு சர்க்கரை, 3/4 கப் துருவன தேங்காய், ஒரு 4-5 ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 கப் அரிசி மாவு, கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு. முதல்ல வாழைப்பழத்துக்கு உள்ளாடி வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இது கூட நாட்டு சர்க்கரை எடுத்திருந்தேன் இல்லையா, 3/4 கப், அதை சேர்த்துடலாம். கூடவே நாம துருவி வச்சிருக்கிற தேங்காய் அதையும் சேர்த்துடலாம். தட்டி எடுத்த ஏலக்காய். இப்போ இதை நல்லா கை வச்சு கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுல கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விடணும். அவல் நல்லா கொவுந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும். லைட்டா தண்ணி தெளிச்சா போதும். நல்லா சுத்தம் தான் சேர்த்துருக்கேன். நான் இது நாட்டு சர்க்கரையும் சேர்த்தனால இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம பெரிய சர்க்கரை எல்லாம் சேர்த்தோம்னா பாகு ரெடி பண்ணி சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷமா ஒரு ஓரமா வச்சிடலாம். அடுத்ததான் வாழைப்பழத்தை முக்கி போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுல தண்ணி சேர்த்து ஒரு திக்கான இட்லி மாவு பேட்டர் மாதிரி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணா போதும். தண்ணி அதிகமாயாச்சுன்னா வாழைப்பழத்தை முக்கி போட முடியாது. ஸோ கொஞ்சம் திக்கா இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக கலந்து எடுக்கணும். என்னதான் வாழைப்பழத்தை போட்டு முக்கி எடுக்கும்போது நல்லா மாவு ஊற்றிட்டு வரும். சாப்பிட்டதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த வாழைப்பழத்தை எல்லாமே தோலை நீக்கிட்டு எடுத்துடலாம். எப்போவுமே வாழைப்பழம் ரோஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக எடுக்கணும். இப்போ தோலை நீக்கிற இந்த வாழைப்பழத்தில் இந்த மாதிரி ஒரு கோதை போட்டு அந்த மாதிரி பிழந்து எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் இதுக்கு உள்ளாடி தான் நாம் அவரை வைக்க போகிறோம். அப்படியே நல்லா கத்தாயிடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி முழுசாக போட்டு தான் நாம் ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கோதை போட்டு உள்ளாடி பிழந்து எடுத்தாச்சு. அடுத்ததான் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அவல், அதை வாழைப்பழத்துக்கு உள்ளாடி இந்த மாதிரி வைக்கணும். வச்சிடலாம். ஒவ்வொரு வாழைப்பழமாக எடுத்து உள்ளாடி இப்படி ஸ்டஃபிங் மாதிரி வைக்கணும். எல்லா பழத்துலேயும் அந்த மாதிரி வச்சிடலாம். அவ்வளோதான். எல்லா வாழைப்பழத்துலேயுமே ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இப்போ நாம் இந்த வாழைப்பழத்தை மாவில் முக்கி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு வாட்டி மாவு அப்படியே கலந்துடலாம். கலந்துட்டு மெதுவாக அப்படியே வெளியே எல்லாமே கோட் பண்ணிடலாம். மெல்லமாக பண்ணணும். நம்ம உள்ள வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி. இப்போ அப்படியே எண்ணெயில் பொரிச்சிடலாம். ஃபுல்லாக முழுகிற மாதிரி எண்ணெய் இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஸ்டெப்பில் நல்லா ஃப்ரை ஆயிரும். இது நான் முழு வாழைப்பழமாக போட்டு ஃப்ரை பண்ணுறேன். உள்ளாடி ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு. இல்லைன்னா நம்ம இந்த நேந்திர வாழைப்பழத்தை 4ஆக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி அதில் போட்டு முக்கி எடுத்தாலுமே சூப்பராக இருக்கும். அதை பழ பொரின்னு சொல்லுவாங்க. கேரளாலெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். கேரளா ட்ராண்டம் எல்லாம் போனீங்கன்னா எல்லா கடைகள்லையுமே இருக்கும். வாழைப்பழத்தை 4ஆக சீவிட்டு இந்த மாதிரி பேட்டர்ல மைதா மாவுல மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா கோல்டன் கலர் வாரது வர விடணும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் வடிகட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு
இது மாதிரி எல்லா வாழைப்பழத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. வாழைப்பழ ரோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே நல்லா இருக்கு. சாப்பிடணும் போல இருக்குது. அதனால ரொம்ப ஃபேவரைட்டு. நம்ம கன்னியாகுமரி மக்களா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. இல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஈவினிங் டீ டைமுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காவும் இருக்கும். குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிட்டுனா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.